மிகவும் பணிவானவங்களாகவும், தன்னை எந்த ஒரு சூழல்லையும் நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாரி, எவ்வளோ உயரத்தில இருந்தாலும் கூட, கல்வியிலயும் சரி, செல்வத்திலயும் சரி, ஒரு மிக சிறந்த நிலையில இருந்தாலும் கூட, அ அந்த மாதிரியான ஒரு கர்வத்த எதுவுமே காட்டாம, தன்னை ஒரு எளிமையான ஒரு சராசரி மனிதரா, எல்லாரும் போல நானும் ஒரு மனுஷன் தான், அப்படின்ற ஒரு பக்குவத்தோட நடந்துக்கக்கூடிய தன்மைய வந்து சனி பகவான் குடுத்துருவாரு. ஸோ இந்த உன்னதமான சிறப்பு வந்து நம்மளுடைய மீன ராசியில பிறந்திருக்கவங்களுக்கு சனி ஜென்ம ஜென்ம சனியாவே இருக்கும் பட்சத்தில, இது ரொம்ப அதீதமா இருக்கும். அதே நேரத்தில வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாவும் மீன ராசிக்காரர்கள் வந்து சனி ராசியில இருக்கும் பட்சத்தில கண்டிப்பான முறையில இருக்கும். பொதுவாவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த இயல்புகள்லாம் உண்டு தான். அது சனியும் அங்க வந்து சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது அதீதமா இன்னும் கொஞ்சம் அது பலம் கூடுதுன்னு அர்த்தம். அதுபோக வந்து இறக்கப்பட்டு அடுத்தவங்களுக்காக, நம்ம உறவுகளுக்காக, நண்பர்களுக்காகன்னு சொல்லி, தன்னுடைய உழைப்பையும், நேரத்தையும் பாரபட்சம் இல்லாம வாரி வழங்கக்கூடியவங்களா இந்த மீன ராசிக்காரர்கள் இருந்துட்டுருப்பாங்க. அதனால கடைசியா பாதிக்கப்பட போறதுமே அவங்க தான். ஆ லாபம் கருதாம, நமக்கு வேண்டியவங்க தான், நமக்கானவங்க தானே, இவங்களுக்கு நம்ம செய்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு இறக்கப்பட்டு, அவங்க கேட்காமயே முன் வந்து தன்னுடைய லாபத்த விட்டு குடுத்து, மீன ராசிக்காரர்கள் ராசியிலேயே சனி இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க.